படம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான படம் தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபில் பண்ணல. 2 வருஷம் இதுக்கு காத்திருந்தது வந்து வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சாதாரண ஒரு சிபிராஜுக்கோ ஒரு ஜெயம் ரவிக்கும் பண்ண வேண்டிய கதையை கொண்டு போய் அஜித் சாருக்கு பண்ண முடியுமா? இதுல மகிழ் திருமணன் சார் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவு உட்கார வச்சதோட பொறுப்பு அவருடைய இது இருக்குது. எல்லா ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி இருக்கு. ஒரு இங்கிலீஷ் படத்துல அப்படிதான் இருப்பாங்க. எந்த இடத்துல வந்து ஃபைட் ஆரம்பிப்பாங்க, எந்த இடத்துல இதாவான்னு தெரியாது. அது மாதிரி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்து டாக்கி போர்ஷனா போயிட்டு இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம். அதுல என்னன்னா உட்கார வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அனிருத்தும் திரிஷா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உட்கார வச்சுட்டு சரி ஓகே செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா திரிஷா மிஸ் ஆகிறாங்க. அதை தேடி தேடி போறாரு. அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு இதா இருக்கு, ஸ்பீடா இருக்கு. ஒட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். குடும்பத்தோட பார்க்கலாம். அந்த 500 கோடி அடிக்க போகுது, 1000 கோடி அடிக்க போகுதுலாம் வேலையே கிடையாது. நம்மளதான் நம்ம செருப்பாக அடிச்சுக்கணும். 500 கோடி எதிர்பார்த்தோம்னா இது ஒரு 200 கோடி 250 கோடி அவ்வளவுதான். அந்த ரேஞ்ச் தான். இந்த 4 நாள் கண்டிப்பா தேட்டரை ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ண வரவங்க தலைக்கானி வர மாட்டாங்க. கண்டிப்பா சொன்னேன் திரிஷாக்கானி வருவாங்க, அனிருத் மியூசிக்கானி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து தான் தலைக்கானி பார்க்கலாம். டைரக்ஷனை பொறுத்தவரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய கதை இல்லாதனால நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியல. ஒரு இங்கிலீஷ் படத்தை எடுத்து அதை ஒரு மாதிரியா பண்ணியிருக்காங்க. அஜர்பைஜான்ல வந்து எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த ஏரியா போர்ஷன் பூரா நல்லா இருக்கு. ஆனா பிரம்மாண்டம்னு எதுவுமே இல்லை. படத்துக்கு சரியான பட்ஜெட்டே போடல. ஏமாத்திட்டாங்க நம்மள பட்ஜெட் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்க என்ன எதிர்பார்க்க தலன்னா 2 வருஷம் காத்திருக்கோம்னா ஒரு மாசான ஒரு என்ட்ரி, ஒரு மாசான சீன்ஸ், ஒரு மாசான கதை, இதுவரை வராத கதை, அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து போயிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதை விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லை. ஒரு பொண்டாட்டி வந்து கோச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்றா, நான் போறேன்னு சொல்றா, நான் கொண்டாந்து விட்டு வரேன்னு சொல்றா. அதெல்லாம் தேவையில்லை, நான் பஸ்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நான் விட்டு வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து போறாரு. போற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுது. கார் பிரேக் டவுன் ஆன என்ன பண்றாரு, நான் ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்றாங்க. ஒரு ட்ரக் வருது. இந்த ட்ரக்ல ஏறி போய் ரெஸ்ட் ரூம்ல போய் வெயிட் பண்ண 10 கிலோமீட்டர்ல நான் சரி பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்றாப்ப அவங்க போயிடுறாங்க. திரும்ப காரை சரி பண்ணிட்டு போய் வீட்டுக்கு போய் பாக்குற பொண்டாட்டி மிஸ்ஸிங். பொண்டாட்டியே தேடுறாரு. பொண்டாட்டி என்ன இதுதான் கதை. இது போதுமா அஜித்துக்கு? 10 சரி கதை வந்து ஒண்ணும் இல்லாதனால ஒண்ணுமே நடிப்பு இல்லாம நம்மளை வந்து திருத்தி வைத்தாம அனுப்பிட்டாங்க தான் சொல்லுவோம். அனிருத் தான் அந்த படத்துல பயங்கரமான ஹீரோ. அப்படி பண்ணியிருக்காப்ல, சூப்பரா பண்ணியிருக்காப்ல. அனிருத்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம் படம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில பண்ணியிருக்காப்ல. ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக், எந்த கிரேஸ் மியூசிக்கும் பார்க்க முடியாது. ஃபுல்லி டிஃப்ரெண்ட், அருமையா பண்ணியிருக்காப்ல. இது அவருக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட மெயின் ஹீரோவே அனிருத் தான். ஆக்ஷன் கிங்லாம் வேலையே இல்லை. மங்காத்தால பண்ணதுல 5% கூட பண்ணல. ஒரு வில்லன் அவ்வளவுதான், சாதாரண வில்லன் அவ்வளவுதான். ட்ரக் டிரைவரா இருப்பாரு, பொண்ணுங்களை கடத்துவாரு. இதுதான் கதையை வழியே வேற ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு பெருசா ஸ்கோர் பண்றதுக்குள்ள வேலையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. கிளைமேக்ஸ்ல பார்த்தோன்னா அஜித்தோட மோதுறாங்க, ஃபைட்டு அவ்வளவுதான் ஜஸ்ட். ஆனா சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டு கொரியா பண்ணியிருக்காரு, செம்ம பண்ணியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஒரு டிஃப்ரெண்டான ஃபைட் அஜித் சாருக்கு இதை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அவரே நம்ம பாராட்டலாம். கிளைமேக்ஸ் ஓகே தான், நல்லா இருக்கு. ஓகே, ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்றதை வச்சதே வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான். லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஓகேடா, ரொம்ப மோசம் இல்லடா, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர வச்சது அந்த கிளைமேக்ஸ் தான். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். எங்க ஆபாசமா எந்த இதுவும் இல்லை. த்ரிஷா வந்து அழகா இருக்கான்னு சொல்றது வந்து கிளாமர்ல இல்லை, அழகான ஹோம்லி லுக்ல டீசெண்டான ஒரு காஸ்டியூம் போட்டு ரொம்ப அழகாவே இருக்காங்க. அது ஒர்த்து தான். ஏன்னா இங்கிலீஷ் படமா இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு சில படங்கள்லாம் வந்து யாரும் தெரியாம போய் உட்காந்து பாக்குறோம்ல, இது தலை படம் போய் உட்காந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஒர்த்து தான். விடாமுயற்சி ப்ரோ. எனக்கு மாஸ் தான் ப்ரோ. அதனாலே எப்பவுமே மாஸ் தான். படம் பாத்தீங்கன்னா ஸ்டோரி ரிலேட்டடா கொண்டு போயிருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு படம். தலை எப்பவுமே மாஸ் தான் ப்ரோ. மாஸ் ப்ரோ, தலை அதிகமா மாஸ். செகண்ட் ஹாஃப் பயங்கரம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி கூட அப்படியே கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் மாஸ் காட்டுறாங்க. அனி பயங்கரம். பிஜிஎம் எலிவேஷன்லாம் வேற மாதிரி ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம். தலை 2 வருஷம் கழிச்சு தலை தரிசனம் தான். செம்ம ப்ரோ. எப்பவும் போல 2 பேருமே மாஸ். ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் எல்லாமே மாஸா இருந்துச்சு. ஆக்ஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ வருது. மாஸா இருந்துச்சு. அவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரிலாம் வேற லெவல் ப்ரோ. மாஸ் தான். இன்னைக்குமே பழைய படம் மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள செம்ம லவ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய லைக் பண்ணுவாங்க ப்ரோ. எலிவேஷன்லாம் மாஸ் ப்ரோ. அனி எப்பவுமே ஒரு வாட்டி பிஜிஎம் வரும்போது கூஸ் பம்ப்ஸ் தான். கிளைமேக்ஸ் மாஸ் ப்ரோ. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அந்த ஃபைட் சீன் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. ஸ்டோரி அதான் ப்ரோ. எப்படி அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாங்க, கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க, அதை வச்சுதான் நிறைய ட்விஸ்ட்லாம் வருது. மாசா இருக்கு ப்ரோ. இருக்குதுல்ல படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பா ப்ரோ. தர வேற லெவல்ல இருந்தது ஒரு படம். கொஞ்சம் அவசரமா வேலையை போயிட்டு இருக்கேன். எக்ஸாம் வர இருக்குது. எங்க ஹெச்ஓடி சார் பார்த்தாருன்னா கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. எங்க மேமும் கிளாஸ் மேமும் இப்ப
ஆக்டிங்லாம் தரமா இருந்தது தலை. நான் வேற பார்த்துட்டு இப்போ ஓட்டிட்டு இருக்கேன். நான் பைக் வேற எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நோ பார்க்கிங்ல விட்டு வந்துட்டு இருக்கேன் போல. மியூசிக்லாம் தரமா இருக்குது ப்ரோ.